வணக்கம் நண்பர்களே, உங்களை அன்போடு வரவேற்பது மேட் எடிட்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, உங்களுடைய ஆதாரில் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய ஆதார் கார்டில் ஃப்ரீயாகவே கரெக்ஷன் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது முற்றிலும் தவறான இன்ஃபர்மேஷனு. ஸோ இந்த டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த ஒரு சேஞ்சஸுமே ஆகாது. இந்த வீடியோவில் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஆதார் கார்டு எடுத்ததுல இருந்து இது வரைக்கும் எந்த டாக்குமெண்ட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணலைனாக்கல நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்து 10 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னா கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட் அப்டேஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆதார் போர்ட்டலில் ஃப்ரீயாகவே நீங்கள் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 14/3/2024 வரைக்கும் இந்த சேவை ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 14/6/2024 வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாகவே உங்களோட ஆதார் கார்டில் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, இது அப்டேட் பண்ணுறது மூலமாக உங்களோட ஆதார் கார்டில் உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, அப்புறமா உங்களுடைய அட்ரஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே ஆகாது. ஆதார் போர்ட்டலில் ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆவண புதுப்பிப்பு. அதில் உங்கள் அடையாள சான்று POI மற்றும் முகவரி சான்று POA ஆவணங்களை பதிவேற்ற இங்கே கிளிக் செய்யவும். இந்த சேவை 14/6/2024 வரை இலவசம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், உங்களுடைய ஆதார் டேட்டா பேஸில் லேட்டஸ்ட் ப்ரூஃபை சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அண்டு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸு ஆதார் கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸோட மேட்ச் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்ம கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த டாக்குமெண்ட்டை இந்த ஆதார் வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டில் ஒன்லி டாக்குமெண்ட் மட்டும்தான் அப்டேட் பண்ண முடியும். ஸோ நம்ம கரெக்ஷன் எல்லாம் ஃப்ரீயாக எதுவுமே பண்ண முடியாது. இதிலே பாருங்க, உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய பெயர், டேட் ஆஃப் பர்த், பாலினம் மற்றும் முகவரி போன்ற விவரங்கள் நீங்கள் பதிவேற்ற விரும்பும் POI அண்ட் POA ஆவணங்களுடன் பொருந்துகிறதா என்பதை சரிபார்க்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் அப்டேட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸில் ஆதார் கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸு கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டீட்டெயில்ஸு ஆதார் டேட்டா பேஸில் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ண டாக்குமெண்ட்டை அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கீழே பாருங்கள், உங்கள் டெமோகிராபிக் விவரங்களை பெயர், டேட் ஆஃப் பர்த், பாலினம் அல்லது முகவரியை புதுப்பிக்க விரும்பினால் உங்கள் விவரங்களை இங்கே புதுப்பிக்கவும் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே பாருங்க, அட்ரஸ் அப்டேட்டுக்கு போகுது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் அப்டேட் பண்ணுறது இருந்தால் இந்த லிங்க்கில் அப்டேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் உங்களுடைய நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க சேவை மையத்தில் தான் போய் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே ப்ரொசீட் கொடுத்துட்டு உள்ளே போனாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எனேபிள் இல்லை. பட் அட்ரஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனேபிள் இருக்குது. சப்போஸ் நீங்கள் அட்ரஸ் ஆன்லைனில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அப்டேட் பண்ண முடியாது. ஸோ இதில் 4வது ஸ்டெப்பு பாருங்கள், ஆன்லைன் புதுப்பித்தல் கட்டணத்திற்கு நீங்கள் ரூ. 50 மட்டும் செலுத்த வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அமௌண்ட் பே பண்ணி தான் அட்ரஸ் அப்டேட் பண்ண முடியும். ஸோ இப்போ எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் ஆதார் கார்டு எடுத்ததுலேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் பண்ணலை, இல்லைன்னா உங்கள் ஆதார் கார்டு எடுத்து 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னா அவங்க எல்லாமே இதில் டாக்குமெண்ட் ஃப்ரீயாக அப்டேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேவை மையத்தில் போயிட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு தான் கரெக்ஷன் பண்ண முடியும். ஃப்ரீ எல்லாம் பண்ண முடியாது. அட்ரஸ் அப்டேட் பண்ணணும்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அதுக்குமே நீங்கள் ஃப்ரீயாக பண்ண முடியாது. 50 rupees பே பண்ணிட்டு தான் அப்டேட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆதார்ல ஃப்ரீயா கரெக்ஷன் பண்ணலான்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.